கன்னியாகுமரி மாவட்டத்தில் முக்கடல் சங்கமிக்கக்கூடிய திரிவேணி சங்கமத்தில் சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். விவரங்களுக்காக குமரி செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில். பிரின்ஸ், உங்கள் விவரத்தை சொல்லலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தமிழகம் மட்டுமின்றி உலக அளவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்கின்றனர். குறிப்பாக சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் கூட்டம் தினமும் இங்கு அதிகமாக காணப்படும். இந்த நிலையில் வார விடுமுறையான இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதலேயே சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை காண கடற்கரையில் குவிந்திருந்தனர். மேலும் சூரிய உதயத்தை செல்பி எடுத்தும் கடலில் குளித்தும் உற்சாகமடைந்தனர். வெளி மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனர். மேலும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காகவும் படகில் செல்ல காலை முதலேயே பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு முன்பாக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் காணப்பட்டனர். கடலில் புனித நீராடிய பின் பகவதி அம்மன் கோவிலிலும் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். நன்றி பிரின்ஸ், அண்மை விவரங்களுக்கு நன்றி.